Thank you, sir. We would like to invite our admin, Mr. Marathon, to stand up. Okay. Good morning, everyone. First, I would welcome our chief guest, correspondents and headmistress ma'am, teachers, students, parents, and our well-wishers. Okay. You all know this is 37th academic annual day. 37 days is not an easy one, it's not a great big deal. You all know how we are formed, traveling in this domain, but everything is a part. Past is like a past. Once it is over, that is over. So, we only focus in the overall present and future. நம்ம எப்போவே ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. இத்தனை வருஷம் நம்மளோட உழைப்பு எல்லாமே இருந்தாலும் நம்ம இத்தனை வருஷம் நம்ம உழைப்பு ஒரு பேர் நமக்கு நிற்கும். ஆனா இதை தக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் உழைக்கணும். அதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். ஸோ இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், ஃபியூச்சரை நம்ம யோசிக்கணும். ஸோ இதுதான் ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு போற விஷயம். நம்ம ஒரு விஷயத்த தோற்றுட்டோம் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்காக போராடுவோம். அதுவே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அதை தக்க வைக்கிறதுக்காக போராடுவோம். ஆனா இந்த இடம் அப்படி இல்லை. இந்த காலம் எப்படின்னா இதுல எல்லாருமே ஜெயிக்கணும். ஏன்னா இது ஒவ்வொரு குழந்தையோட கேரியர், ஒவ்வொருத்தவங்களோட பேஸ்மெண்ட், ஒவ்வொருத்தவங்களோட அடிப்படை கல்வி அப்படிங்கிற போது ஒவ்வொரு குழந்தையும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அடித்தளமா இந்த இடம் தான் இருக்கு. ஸோ அவங்க எப்படி அவங்களோட சேவை உருவாக்குறதுக்கும் அவங்களோட பொட்டன்சியலை வெளிக்கொண்டு வரதுதான் எங்களோட நோக்கம், எங்களோட கடமை. So I have a short story to share with you. இது வந்து ஒரு கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லணுங்கிறதுக்காக. நான் என்னோட சின்ன வயசுல ஒரு கீச்சைன்ல பார்த்திருக்கேன். ஒரு கீச்சைன்ல அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் இன் தி கோல்டன் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இருக்கும். அந்த ஏஜ்ல பட் எனக்கு தெரியாது, என்ன வாசகம் அப்படின்னு தெரியாது. பட் என்னோட நேச்சர் என்னன்னா ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா எனக்கு அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும், எப்பவுமே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். பட் என்னோட கேரியர், ஸ்டடீஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் பெஸ்டாவே தான் விளங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம குழந்தைகள், நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் என்னோட கண்ணோட்டத்துல அவங்க கண்டிப்பா பெஸ்டா வரணுங்கிறது தான் என்னோட எண்ணமாவே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒரு கருத்து, அந்த அரைசாவே அப்படிங்கிறது ஒரு காலத்துல எனக்கு வந்து தெரிய வந்தது. அதுக்கு ஒரு மீனிங், ஐ ரியலைஸ் தட் மீனிங் என்னன்னா அது விவேகானந்தர் சொன்னது, விழித்தெழுந்து உன் இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சின்ன வயசுல எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்த விஷயம் தான் ஒருவேளை நம்மள இந்த அளவுக்கு நம்ம ஏதோ பெஸ்டா இருக்கோம், நம்ம கிட்ட வர உண்மைகள் நமக்கு மேல பெஸ்டா விளங்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்ததுதான் அந்த கருத்துக்கள். இதை ஏன் சொல்ல வரேன்னா குழந்தைகள் இந்த ஏஜ்ல அவங்களுக்கு எதுவுமே, அதாவது நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சோ அவங்க நல்ல கருத்துக்களை கத்துக்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல கருத்துக்களை கத்துக்கிட்டாங்கன்னா நல்ல செயற்திறன் கொண்டவங்களா வெளியே வருவாங்க. இதுதான் அதுக்கான ஒரு வெற்றியோட பாமா சொல்லலாம். அடுத்து நான் சொல்ல போறேன், ஐ கோயிங் டு டாக் அபௌட் விக்டரி, ஹவ் டு கெட் விக்டரி. அதாவது குழந்தைகள் நம்ம எல்லாத்தையும் எப்படி நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். Vision without action is a daydream. Action without vision is a nightmare அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ஒரு செயல்ல இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த செயல்ல முழு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் இருக்கணும். எந்த ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும் அதுல நம்ம பெஸ்டா விளங்கணும்னா நம்மளோட ஃபுல் எஃபோர்ட் இருக்கணும், அதுக்கு இன்வால்வ்மெண்ட், ரெண்டு விஷயம் சேரணும். எப்பவுமே யூஸ்வலா நம்ம என்னன்னா ஒரு விஷயத்த பிளான் பண்ணிடுவோம், இதை இப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம் பிளான் பண்ணுவோம். பட் எக்ஸிகியூஷன்ல மிஸ் ஆகும். சில நேரம் எப்படியோ போட்டு அடிச்சு அந்த விஷயத்த முடிச்சிடலாம் அப்படின்னு எக்ஸிகியூஷன் பண்ணிடுவோம். ஆனா அது பர்ஃபெக்டா இருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி தெரியாகும். சோ இதுக்கு என்ன வேணும், நமக்கு பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், பர்ஃபெக்ட் பண்ணணும். சோ இதனால நம்ம பெஸ்டா விளங்குறதுலாம் நம்மளோட நோக்கமாவே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட் ஸ்டடீஸ். Why the basement studies should be strong? Basement studies na enna? அடிப்படை கல்வி தான் basement studies. அது ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்? Because நான் சொல்ற ஒரு விஷயம், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவனோட புக்கை எடுத்து பார்த்துட்டோம்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அது வந்து ஒரு கண்டினியூட்டி ஸ்டடீஸ் தான். இந்த இயர்ல என்ன இயர் அப்படின்னு இருக்கலாம், ஸோ அடுத்த இயர்ல என்ன இருக்கலாம், அதுவே உங்களுக்கு அடுத்த அப்கிரேடடா இருக்கும். அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது கூட அந்த புக்ல அதே கண்டென்ட் அப்கிரேடா வந்திருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்ம அந்த பேஸ்மெண்ட் ஸ்டடீஸ் அடிப்படை கல்வியை தரமா கத்துக்கணும். தரமா கத்துக்கணும்னா ஒரு ஆரம்பத்துல நம்ம கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
எல்லாருக்குமே ஆனா போறது அந்த வயசுல அவங்க கஷ்டம் இல்லையோ, பட் ஆனா அதை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அவங்க ஒரு வார்த்தைகள் எழுத முடியும், ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். சோ அடுத்த கேரியர் அவங்க பார்க்க முடியும். அதனாலதான் அடிப்படை கல்விங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் முக்கியம். அதை அவங்க நல்ல வழியில கத்துக்கணும். நல்ல வழியை கத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த லெவல் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு 2 ல இருந்து 3 வருஷம் ஆகும் ஒரு நியூ ப்ராடக்ட்டை டெவலப் பண்றதுக்கு. ஆனா ஒன்ஸ் தே கெட் அப்ரூவல், ஒரு தடவை அந்த அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அது ஹுண்டாய் கார் கம்பெனி சென்னையில இருக்கு, அதுல கூட எடுத்துக்கலாம். 4 நிமிஷத்துல 3 கார் தயாரிக்கிறாங்க. சோ அங்க என்ன நடந்திருக்கு, அந்த முதல்ல அவங்களோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க நியூ ப்ராடக்ட் சக்சஸ் ஆயிருக்கு, ஆகியிருந்தா அவங்களோட ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது போலதான் நம்ம குழந்தைகள் அடிப்படை கல்வியை நல்ல வழியில நல்லா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம கத்துக் கொடுக்கணும்னு தேவையில்லை, அவங்களே அடுத்த ஸ்டெப் போயிட்டு அவங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு விளங்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் இது வரைக்கும் பேசின எல்லாமே செகண்டரி திங் தான். செகண்டரி மீன்ஸ் ரெண்டாவது ஒரு விஷயம் தான். பட் ஆனா பிரைமரி திங், ஒருத்தவங்க ஒரு வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும்னா டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். இந்த 3 விஷயம் சேர்ந்ததுதான் போதும். இதுக்கு அடுத்து அவங்க ஸ்டடிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருமே வெற்றி பெற முடியும். இங்க இருக்கிற அனைத்து குழந்தைகளும் அவங்க கேரியர் நல்லா உருவாகிறதுக்கு, வெற்றி பெற வைக்கிறதுக்கு எங்களோட கடமையா இருக்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.